3.59 lakh rupeesல மஹேந்திர நிறுவனம் அவங்களோட ஊடோ இவி ஆட்டோ ரிக்ஷாவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊடோக்கு ஹிந்தியில் மீனிங் வந்துட்டு ஃப்ளைட் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆட்டோ ஒரு டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் ஏரோடைனமிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ கார் மாதிரி மோனோகா கன்ஸ்ட்ரக்ஷனில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக நியூ கிரவுண்ட் அப் பிளாட்ஃபார்மில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட்ல வந்துட்டு டியூவல் ஃபோர்க்ஸும் ரியரில் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனில் ஃபெமிலியரான ஒரு ஆட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சைட் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது தான் இதோட கம்ப்ளீட் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் டிசைன் நம்மளால் உணர முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 215 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் 11.7 kWh லித்தியம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 200 km வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மோட்டர் வந்து 10 kWh பீக் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மோட்டர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ 52 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா 55 km/h வந்து டாப் ஸ்பீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் கொடுக்குற பேட்டரி, பவர் ட்ரெயின் அண்ட் சார்ஜிங் போர்ட் எல்லாமே IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸோட கொடுக்கப்படுது. ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு வந்து பைலட் சீட் வந்து கொடுக்குறாங்க. 20% ஹை டென்சிட்டி ஃபோமோட வருது. ஸோ இன்டீரியர் வந்து ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பைர்ட் அண்ட் ஸ்டீரிங் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. அதே 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஹசார் லைட், வைப்பர் ஃபங்க்ஷன் வந்து அப்புறம் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. இதில் மொத்தம் 3 ரைட் மோட்ஸ் இருக்கு. ரைடு, ரேஞ்சு, கடைசியாக ரேஸ் மோடுங்கிற 3 மோடு வருது. அவுட்டர் ரியர் வியூ மிரர் வந்துட்டு நார்மல் ஆட்டோவில் இருக்கிறத விட 2 மடங்கு பெரிய மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து ஜஸ்ட் இதை ஃபுல் பண்ணாலே போதும், அழகாக உள்ள உட்காந்துக்கலாம். ஸோ சீட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் ஹெட் ரூம் தாராளமாகவே இருக்கு. லெக் ரூம் வந்து நார்மலாக இந்த ஆட்டோலாம் பயணிக்கும் போது இங்கே முன்னாடி வந்து லெக் ரூம் இருக்காது. இதில் போதுமான அளவு லெட் ரூம் இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பேக்ஸ் கூட நம்ம வச்சுக்க முடியும். இதில் தாராளமாக 3 பேர் உட்காந்துக்கலாம், அந்த அளவு ஸ்பேஸ் இருக்கு. ப்ளஸ் சீட்ஸுமே நல்ல ஹை டென்சிட்டி ஃபோம் உள்ள அதே சீட்ஸ் தான் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து லக்கேஜ் நம்ம ஏதாவது வச்சுக்கிறோம்னா வச்சுக்கலாம் தாராளமாக. இங்கே வந்து பார்த்தோம்னா USB-C டைப் அண்ட் B டைப் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் 215 mm இருக்கிறனால நார்மலாக நம்ம ஊர் ஆட்டோஸ்லாம் இங்கே கால் வச்சு மேலே ஏறதுக்கான அந்த வசதி இருக்கும். இதில் வந்து அந்த வசதி இல்லை. ஸோ வயசானவங்க, குழந்தைங்கலாம் ஈஸியாக ஏறணும், ரொம்ப கஷ்டம். ஏத்தர் இவி ஸ்கூட்டரில் வர மாதிரி இதில் ரிவர்ஸ் த்ராட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் த்ராட்டில் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் வந்து பிடிக்கும். இதனால் பிரேக் வந்து நமக்கு லைஃப் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி இதில் க்ரீப் ஃபங்க்ஷனு, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், கிரேடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 14.47 டிகிரி ஸ்டீப்பில் கூட இதனால் ஈஸியாக ஏற முடியும். ஸோ ஃப்ளீட் ஓனர்ஸ்க்கு வெஹிக்கிள்ஸை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக மஹேந்திரா நீமோ ஆப் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து நேவிகேஷன், வெஹிக்கிள் டெலிமேட்டிக்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் அதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆட்டோவோட வாரண்டி பொறுத்த வரைக்கும் 6 years and 1.5 lakh kilometers வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆன் ரோட் டெஸ்டிங் பார்த்தோம்னா 10 lakh kilometersக்கும், ஸ்ட்ரக்சரல் டியூரபிலிட்டி டெஸ்டிங் வந்து 20 lakh kilometersக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோக்கு 1 lakh kilometers வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதா மஹேந்திரா வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் 5 yearsல வந்துட்டு 5 lakh rupees இந்த ஆட்டோவால் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது.